Hi friends, saravanakumar. Welcome to Power Space Solar Tech. இவ்வளோ நேரம் அந்த கோயிலில் ஒரு மந்திரம் ஓடிச்சு, அதனால் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா தமிழ் யூடியூப்பில் முதல் முறையாக ஆஷா பவர் 5 kW ஆஃப் கிரிட் சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு போட போகிறோம். நம்ம அதை இங்கே இந்த வீட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது கொரட்டூர், ஆக்சுவலாக இது கொரட்டூர் ஜம்புகேஸ்வரர் கோயில் ஏரியா 3rd ஸ்ட்ரீட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், எனக்கு மேலே இருக்கிறது ஆல்ரெடி இது நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கேன், இருந்தாலும் கம்ப்ளீட்டாக போடுறேன். ஒரு 540 வாட் பேனல், 6 நம்பர் போட்டிருக்கோம். ரெனசஸ், இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனுஃபேக்சரர், சோலார் பேனல் மேனுஃபேக்சரர் ரெனசஸோட பேனல் 6 நம்பர் போட்டிருக்கோம். அதாவது 3.2 kW போட்டிருக்கோம். ஹைரைஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே போட்டிருக்கோம். பார்க்கலாம், இந்த மேலே பேனலும் காமிக்கிறேன். இதுதான் ஹைரைஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் ஸ்கொயர் தான் போட்டிருக்கோம். டியூப் ஸ்கொயர், இது கேல்வலைஸ்ட் அயன் ஜிங்க் கோட்டட். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. ஸ்ட்ரக்சரில் வர இந்த கேர்டரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான கேர்டர் தான். 3 inch கேர்டர், பெர்லிங் பேனல் சப்போர்ட்டட் பெர்லிங். இது நட்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா காப்பர் பிளேட்டட் நெட்ஸ் தான் போட்டிருக்கோம். எம்எஸ் நெட் போடக்கூடாது, காப்பர் பிளேட்டட் நெட்டு ஆர் எஸ்எஸ் நெட்டு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு நெட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் கழட்டணும் அப்படின்னா கழட்ட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேனல் வந்து மோனோ பர்க் ஆஃப் கட் பேனல் தான் போட்டிருக்கோம். சில பேர்லாம் நிறைய கேட்குறாங்க, எனக்கு மோனோ பர்க் தான் போடணும், மோனோ பர்க் தான் போடணும். அவங்க ஒரு கிலோவாட் கேட்பாங்க, இல்லை 1/2 kW கேட்பாங்க. அதாவது மோனோ பர்க் போடணும்னு அவசியம் கிடையாது. பேனல் போட்டால் கூட நீங்கள் என்ன கெப்பாசிட்டி போடுறீங்க, உங்கள் கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருக்குது, இதை பொறுத்து மோனோவா சென்னை பாலி பேனல் போட்டு நல்லாவே தான் இருக்கும். நம்ம இருந்தாலும் மோனோ பர்க் போடுறோம். மோனோ பர்க் போட்டால் உங்களுக்கு லோ கிளைமேட் வந்து லோ ஹீட்டாக இருக்குந்தா கூட உங்களுக்கு நல்ல ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பேனல் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா 3 பேனல், 1 2 3, அதே மாதிரி மேல் பக்கமும் 1 2 3, இந்த மாதிரி 3 ஸ்டிங்காக 2 ஸ்டிங்கு போடும் கீழே. இந்த இன்வெர்ட்டரோட விஓசி பார்த்தீங்கன்னா பிலோ 180. இப்போ நம்மளுக்கு ஈச் பேனலோட விஓசி பார்த்தீங்கன்னா 45 வாட். அப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 135 வருது. அந்த மாதிரி 2 ஸ்டிங்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி 2 ஸ்டிங் போடும்போது தனித்தனியாக தான் ஒயர் கீழே எடுத்துன்னு போகணும். இங்கே எடுத்துன்னு போயிருக்கோம் பாருங்கள், இந்த பைப்பில் இந்த பைப் போட்டிருக்கோம். இந்த பைப் வழியாக எடுத்துன்னு போயிருக்கோம். தனித்தனியாக தான் 2 ஸ்டிங் எடுத்துனோம். சில பேர் கனெக்டர் போட்டுருவாங்க. கனெக்டர்லாம் போடக்கூடாது. நீங்கள் 1 kW பேனல் சீரீஸ் பண்ண பேரல் பண்ண கனெக்டர் போடலாம். ஆனால் 5 kW நீங்கள் அப்படி போடக்கூடாது. இங்கேருந்து இப்போ 3 kW ப்ளஸ் மைனஸ் ஒயர் தனியாக கீழே போயிடணும். அதே மாதிரி இன்னொரு 3 பேனல்லாம் ப்ளஸ் மைனஸ் ஒயர் தனியாக கீழே போயிடணும். கீழே போய் டிசிடிபியில் கனெக்ட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து தான் சிங்கிள் ஸ்டிங் எடுத்து நம்ம இன்வெர்ட்டரில் கொடுக்கணும். அதே மாதிரி இது ஹைரைஸ் ஸ்ட்ரக்சர். அன்றைக்கி நம்ம உங்களுக்கு காமிச்சிருப்பேன். உங்களுக்கு இது ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே இந்த ரவுண்டு இது வச்சுருந்தோம். இப்போ கஸ்டமர் இதில் பார்த்தீங்கன்னா காங்க்ரீட் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்திங், இப்பயே நல்லா காற்று தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு 2.5 அடி இருக்கும். இந்த பாக்ஸ்லாம் அடிக்கிற பிரச்சனை தான். நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். மற்ற சோலார் போடுறவங்களும் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உரம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இதில் காங்க்ரீட் ஃபில் பண்ணிடலாம். இந்த காலம் பாக்ஸ்லாம் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கு ஒரு தனி வாடகை, அதுக்கு லேபர், அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது சிம்பிளாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்களே கூட காங்க்ரீட் போட்டு போயிடலாம். அவ்வளோதான். இப்போது பேனல் முடிஞ்சாச்சு. நான் இப்போ உங்களுக்கு கீழே இன்வெர்ட்டர் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இன்வெர்ட்டர் ஆக்சுவலாக நீங்கள் இது கேட்கலாம், இது ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்ட்டு. இவங்க இந்த சைடு வலி வேணுன்றதுக்காக இது 1.5 inch யூபிவிசி பைப், நல்லா ஸ்ட்ராங்கான ஹெவியான பைப் போட்டு இப்படி ஏற்றி அப்படியே பேனலில் கனெக்ட் ஆகும் பாருங்கள். மேலே பேனலில் அங்கே கனெக்ட் ஆகுது. இப்போ நம்ம இன்வெர்ட்டர் கிட்ட போகலாம். இன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு.
இதான் அந்த இன்வெர்ட்டர் ரூம். இது ஆக்சுவலாக அவங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக இதை ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம கேட்டதுனால, அதாவது மேலேருந்து கீழே இது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது, அது சாரி இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, பேனல் தேர்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கோம். ரொம்ப இருந்தால் நம்மளுக்கு டிசி லாஸ் நான் அவருக்கு சொன்னேன். அதனால் சரி ஓகே இந்த ரூம் நீங்கள் பண்ணிக்கிங்கன்னு கொடுத்துட்டாரு. நம்ம இப்போ நம்மளோட ஹீரோக்கு வாங்க போகலாம். இதான் அந்த இன்வெர்ட்டர் ரூமுக்கு வந்தாச்சு. பார்க்குறோம் ஆஷா பவர் 5 கிலோவாட் போட்டிருக்கோம். சரிங்க, அதுக்கு முன்னாடி கீழே என்ன போட்டிருக்கோன்னு பார்க்குறேன். கீழே எக்ஸைடு 150Ah 60 months வாரண்டி, 4 பேட்டரி போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இது 48 வாட்டு, 4 பேட்டரி போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இது டிசி டிபி ஆக்சுவலாக 3 in 1 out. இது டிசி டிபி. இது ஏசி, பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஏசி இன்புட் அவுட்புட்டுக்காக வச்சுருக்கோம். இன்புட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், அவுட்புட்டை அவுட்புட்டுக்கு ஒரு எம்சிபி போடணும், இன்னும் போடலை. வாங்க இப்போ இன்வெர்ட்டர் பார்க்கலாம், இன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்ட்டு பார்க்கலாம். இது வந்து லோட் ஆன் சோலார், இப்போ சோலாரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கிரிட் ஆஃபில் இருக்குது, சோலார் சார்ஜிங்கில் இருக்குது. டிஸ்பிளேயில் பார்க்கலாம், லோடு 21 கிலோவாட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. 28% தான் லோடு இருக்குது. இன்புட் அவுட்புட் காமிக்குது 223 லோடு 29%. 22 amps லோடு இருக்குது. இன்னைக்கு வந்து 7.8 யூனிட் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. நம்ம 3 நாள் ஆச்சு இதை போட்டு, 27 யூனிட் ஜென்ரேட் ஆகிருக்கு. பேட்டரி வாட்டு எல்லாமே இதில் பக்காவாக டிஸ்பிளேல காமிச்சிரும். ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் ஜென்ரேட் ஆகிருக்கு, டோட்டலாக எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்கு பை மந்த்லி, சோலார்லேருந்து எவ்வளோ ஆம்ஸ் வருது, சோலார் வோல்டேஜ் 7.8 25 வந்து 3 நாளில் ஜென்ரேட் ஆன கரண்ட்டு. பேட்டரி வாட் அது, லோடு 28% தான். ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒரு ஏசி வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது நான் வெளியில் காமிக்கிறேன், அந்த ஏசி ஓடுற ஏசி இப்போ லைவாக ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு சோலாரில் தான். இந்த ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, சோலாரில் ஓடிக்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். ஆக்சுவலாக அது டிசி கம்ப்ரஸர், ஆக்சுவலாக எல்ஜி இன்வெர்டர் ஏசி. ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50% லோடு காமிச்சிது. இப்போ வந்து 28% தான் லோடு காமிச்சிட்டு இருக்கு. அப்போ 7 யூனிட்ஸாக ஜென்ரேட் ஆயிருந்தது, இப்போ 7.9 யூனிட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் இது எப்படி மேக்ஸிமம் ஒர்க் ஆகும்னா, ஸ்டில் பேட்டரி வோல்டேஜ் 51 தான். மார்னிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இபி கரண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே சோலாரில் ரன் பண்ணோம். 6 மணிக்கு மேலே பேட்டரியில் எடுத்துக்கும். பேட்டரி வந்து 50% ட்ரைன் ஆன அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது இபிக்கு போயிடும். ஒருவேளை அந்த 50% ட்ரைன் ஆகலைன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மார்னிங் வரைக்கும் சோலார்லேயே தான் இருக்கும், பேட்டரியிலே தான் இருக்கும். திருப்பி மார்னிங் சன்லைட் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் சன்லைட்லேயே, அதாவது சோலார்லேயே உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் இன்வெர்ட்டர்லாம் போட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த டிசி டிபி யூஸே பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக ஒரு எம்சிபி போட்டு, அது ஏசி எம்சிபிலாம் கூட போடுறாங்க. சில பேர் அந்த எம்சிபியும் போட மாட்டாங்க. நம்ம இது பார்த்தீங்கன்னா டிசி பாருங்க, 3 ஸ்டிங், இது 3 இன்புட். ஆக்சுவலாக நம்மளுக்கு 2 ஸ்டிங் தான், ஆனால் இது 3 in 1 out டிசி டிபி. 3 இன்புட் இருக்கும், 3 ப்ளஸ் இன்புட், 3 மைனஸ் இன்புட். அதுக்கு ஃபியூஸ் இருக்கும். இது எம்சிபியில் கனெக்ட் ஆகி, இது சர்ச் ப்ரொடெக்ஷன். இதில் எர்த்து கொடுக்கணும். இன்கேஸ் ஏதாவது லைட்டிங், பெரிய லைட்டிங், ஏதாவது பெரிய ப்ராப்ளம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்ச் ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த எம்சிபியை ட்ரிப் பண்ணி விட்டுரும், அது பிரேக் ஆகிடும். அதேமாரி இன்புட்டு கூட எம்சிபி தான் போடணும். C63 போட்டிருக்கோம். நம்ம ஏதாவது ப்ராப்ளம்னா எம்சிபி தான் ட்ரிப் ஆகும், ஐசோலேட்டர் போடக்கூடாது. அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா இது பியூர் காப்பர் இன்வெர்ட்டர், அதனால இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கு. உங்களுக்கு காப்பராக இருக்கிறதுனால இன்வெர்ட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் பெருசாக சூடுலாம் ஆகாது. விவரம் இவ்வளோ நான் ஓடிட்டு சுத்தமாக ஹீட்டே இல்லை. அது இல்லாமல் இந்த இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. பின் பக்கத்தில் கேபினட்டோட எண்டில் 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டர் உள்ள எம்பிபிடியோட போர்டு பக்கத்தில் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க.
ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் தெரியும். மேலே பேனல் ஒர்க் முடிஞ்சாச்சு. அது ஒர்க் தான் இன்றைக்கி போயிட்டு இருந்தது. எர்த்திங் ஒர்க்கும் இன்றைக்கி முடிச்சாச்சு. அதே மாதிரி இன்வெர்ட்டரும் இது செட்டப் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேணால் கடைசியாக ஒரு வாட்டி. இது வந்து டிசிடிபி. இந்த பைப் இது இருக்குது பாருங்கள். இந்த பைப் மூலயமா டிசி ஒயர் மேலேருந்து இதில் வருது. 2 ஸ்ட்ரிங் வருது. 3 பேனலுக்கு ஒரு ஸ்ட்ரிங், அதேமாதிரி இன்னொரு 3 பேனலுக்கு ஒரு ஸ்ட்ரிங். இதோ இங்கே 3 டிசி ஃபியூஸ் இருக்குது பாருங்கள். இதில் ரெண்டு டிசி ஃபியூஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருந்து இந்த எம்சிபி போய் எம்சிபிலேருந்து இன்வெர்ட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. இன்வெர்ட்டர்லேருந்து இது இன்வெர்ட்டரோட இன்கமிங் எம்சிபி, இது இன்வெர்ட்டரோட அவுட் கோயிங் எம்சிபி. இப்போது இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோட் ஆன் சோலாரில் தான் இருக்குது. பார்த்தா இங்கே க்ரீன் லைட் தெரியும் உங்களுக்கு. லோட் ஆன் சோலார் சார்ஜிங்கில் தான் இருக்குது. கிரிட் ஆஃபில் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி பிராண்டடான சோலார் வேணும்னா கால் பண்ணுங்கள். பவர் ஸ்பேஸ் சோலார் டெக், எம்கேஎஸ் ட்ரேடர்ஸ். அதே மாதிரி ஆஷா பவர், இது ஏதாவது டீலர் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷா பவர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் டீலர்ஷிப் எடுக்கணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம தான் தமிழ்நாட்டோட டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு டீலர்ஷிப் வேணும்னா கால் பண்ணுங்கள். ஆனால் டீலர்ஷிப் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் டீலர்ஷிப் கொடுக்க முடியும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.